வாழ கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகில் வாழக்கூடிய நாம் யாவரும் தனித்து வாழதான் ஆசைப்படுகிறோம். யாரும் இணைத்து வாழ்வதற்கு எடுக்கப்படுவதே கிடையாது. அது குடும்ப வாழ்வு இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது பொதுநல வாழ்வில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம். யாவருக்குமே தனிமையில் வாழ்வதில் தான் உண்மையான மகிழ்வு அடங்கியிருக்கிறதை நம்முடைய வாழ்வு பல நேரங்களில் வெளிப்படுத்துகிறது. ஆனால் இயேசு தன்னுடைய வாழ்விலும் நற்செய்தியிலும் தெளிவாக சொல்வது, இணைந்து வாழ்கின்ற போதுதான் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். அது எந்த மாற்றமாக இருக்கலாம், சமூக மாற்றமாக அல்லது உள மாற்றம் அல்லது எத்தகைய மாற்றத்தை நீங்கள் விரும்புகின்றீர்களோ ஒரு தனி மனிதனாக இருந்து இந்த உலகத்தை மாற்றிவிட முடியாது. எனவேதான் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவருக்கும் தன்னோடு இணைந்து பணியாற்றிய சீடர்கள் தேவைப்பட்டார்கள். அதனால்தான் அவர் இப்பேற்பட்ட பணிகளையும் அவருடைய வார்த்தைகளை உலகெங்கும் கொண்டு செல்லக்கூடிய ஆட்களை இணைந்து பணியாற்றுடைய விளைவுதான் நாமும் இணைந்து வந்திருக்கிறோம். அதை புரிந்து செயல்பட்டால் நம்முடைய வாழ்வு நலம் பயக்கும். எனவேதான் யோவான் அதை முதல் திருமடலில் அது 2:24 நீங்கள் உணர்வுகளை கேட்டதை உங்களில் நிலைத்திருந்தால் என் தந்தையோடும் அவருடைய மகனோடும் என்றும் இணைந்திருப்பீர்கள். தொடக்கத்தில் என்று சொல்லியிருந்தார், வாக்கு இருக்கிறது. அந்த வாக்கு இறைவோடு இருக்கிறது. நீங்கள் இறைவோடு இணைந்திருந்தால் அந்த இறைவன் உங்களோடு இணைந்திருப்பார். நீங்கள் செல்கிற இடமெல்லாம் அவர் உங்களை கரப்பிடித்து வழிநடத்தி நிறைவான மாற்றத்தை கொண்டிருப்பார். தனித்து வாழக்கூடிய மனநிலையை மாற்றி குடும்பத்தோடும் இதை சமூகத்தோடு இணைந்து வாழக்கூடிய ஆற்றலை யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்வு சொல்லக்கூடிய இறைவனுடைய